செந்தூல் தனியார் கல்லூரி மாணவி தவனேஸ்வரி மாடியில் இருந்து அவராக விழுந்து உயிரிழக்கவில்லை, தள்ளிவிடப்பட்டு உயிரிழந்துள்ளார். அது தற்கொலை அல்ல, திட்டமிட்ட ஒரு கொலை. எனவே அதனை ஒரு கொலையாக வகைப்படுத்தி விசாரிக்க வேண்டும் என அவரின் பெற்றோர் போலீசை வலியுறுத்தியுள்ளனர். தவனேஸ்வரிக்கு நீதி கோரி இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அக்குடும்பத்தின் சார்பில் வழக்கறிஞர் மனோகரன் மலையாளம் அவ்வாறு கூறினார். தற்கொலை இல்லை, இன்னும் பேப்பர்லாம் சில நியூஸ்லாம் வந்து ஃபெல் டு டெத்னு போட்டிருக்கு. அதாவது உளுந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இது வந்து உளுந்து இறந்து போனதில்லை, இது வந்து தள்ளி தான் இறந்து போயிருக்காங்க. இது வந்து அது வந்து ஒரு செவரு வந்து அது சுலபமாக ஏறி யாரும் உழுவ முடியாது. இது வந்து அதற்கு முன்ன அந்த கதைங்கள்லாம் நம்ம கேட்டோமா, அது வந்து இது வந்து இனி எல்லாம் சத்து கேஸ் பூலி நிறையா பூலிங்கெலாம் இருக்குது. ஸோ இது என்ன நம்ம செஞ்சோன்னா, நம்ம போலீஸ் தான் இதை விசாரிக்க முடியும். அவங்க விசாரித்து சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்து அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணி அவங்கள சட்டத்தின் முன்னுக்கு நிறுத்தணும். தற்கொலைன்னு சொல்கிறது வந்து இம்பாசிபிள். ஏன்னா தனீஸ்வரி வந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக ஆகிறதுக்குன்னு பஹாவிலேருந்து இங்கே வந்து படித்து கஷ்டப்பட்டு லோன் எடுத்து படிக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் பிரகாரம் ஜஸ்ட் இம்மீடியட்லி பிஃபோர் அவங்க தெரிஞ்சதுக்கு பிரகாரம் என்னன்னா, அவங்கள வந்து பூலி பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கொடுமைப்படுத்தியிருக்காங்க, துன்புறுத்த பண்ணியிருக்காங்க. ஸோ saya pun heran lah mengapa pihak polis kata ini adalah satu kes. Saya amat terkejut bila pihak polis kata ini adalah satu kes sudden death. இன்னொரு தியோ பெங் ஹோக் வழக்கு போல் இது ஆகிவிடக்கூடாது என்றார் அவர். இவ்வேளையில் மகளின் மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றென தவனீஸ்வரியின் தந்தை கூறினார். அதில் என்னமோ மர்மம் இருக்கிறது என்றார் அவர். ஆனால் இந்த மாதிரி நடக்கும் நானும் அது எதிர்க்கும் பார்க்கல. அதனால் அது மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்கிட்ட வந்து ஒரு ஃபேமிலியாக தான் என்கிட்ட பழகும், ஒரு கூட்டாளி மாதிரி தான். என்கிட்ட நான் அப்பானு கூட நெருக்கி பழகாது. ஒரு ஃபேமிலியாக பழகிற பிள்ளை இந்த மாதிரி பண்ணுன்னு என்னால் ஏற்றுக்கவும் முடியல. அதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 6:30க்கு முன்னாடி ஃபோன் வந்துச்சு. வந்த பிறகு சொன்னாங்க, மிஸ் இந்த மாதிரி ஃபோன் அடிச்சு 6 மணிக்கு வந்தோன்னா ஹாஸ்பிட்டல் போனோன்னு ஹாஸ்பிட்டல் விருன்னு வந்து சைன் பண்ணணும், பேரண்ட்ஸ் சீக்கிரமாக வந்து சைன் பண்ணணும், சீக்கிரம் வாங்க, சைன் பண்ணால் தான் அடுத்து ஆப்ரேஷன் பண்ணணும். ஏன்னா இடுப்பு எலும்பு வந்து ஓடிச்சான். ஓடும்போது அங்கே என்ன சொன்னாங்கன்னா, சைன் பண்ணால் தான் அந்த இடுப்பு எலும்பு வந்து சீக்கிரமாக நாங்கள் சைன் பண்ணால் தான் அந்த இடுப்பு எலும்பு வந்து நேராக ஆக்க முடியும், அது விருன்னு வரணுன்னாங்க. ஆனால் அங்கே போனோன்னே சைன் பண்ணாண்டா அது நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் இடுப்பில் மட்டும் சைன் பண்ணால் போதும் அப்படி சொல்லிட்டாங்க. நான் ஒரு தாளில் வந்து சைன் பண்ணும்போது எழுத்து இருந்துச்சு, ஒரு தாளில் சைன் பண்ணும்போது எழுத்தே இல்லை. அப்புறம் கொண்டா கழிச்சு சொன்னாங்க, உங்கள் மகன் இறந்துச்சு, மணி ஒரு 4-4:30க்கெலாம் மகன் இறந்துட்டாங்க சொன்னோன்னா அது ஏற்றுக்க முடியாத விஷயமாச்சு. நான் பாப்பா இறந்த அன்றைக்கி வீட்டிலேருந்து ஒரு ஆள் கூட யாரும் வரல. அங்கேருந்து யாருமே அது கருதில்லை, யாரும் ஃபோன் அடிச்சு இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட யாரும் கேட்டதும் இல்லை. மகப்பு வந்து ஒரு 4 மாதம் தான் இருக்கும் இப்போதைக்கு. வந்து 4 மாதத்துக்குள்ளே அந்த சின்ன பிரச்சனை தான், அந்த பின்னு பிரச்சனை, சீப்பு பிரச்சனை, முடி பிரச்சனை, அந்த சாப்பாடு பிரச்சனை, மீன் திருடி தின்னிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை, அந்த சின்ன பிரச்சனை பெருசாகி வச்சு அதான் பூலி பண்ணி அடித்து கணக்கில் தூக்கி போட்டாங்க. கணக்கில் அப்படி தான் வரும். அது வந்து மக்களாக நீங்கள் தான் பார்த்து மகளுக்கு ஒரு நீதி நல்லா வாங்கி கொடுக்கணும். அந்த பிள்ளைங்களை பிடிச்சி வச்சா தான் அடுத்த பிள்ளைங்க இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு நானும் வேண்டிக்கிறேன். நான் நிறைய பிள்ளைங்க வந்து வெளியே சொல்ல முடியாமல் தவிக்குதுங்க, யார்கிட்ட ஷேர் பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு கஷ்டப்படுதுங்க. நம்ம எல்லாம் சரி போராடி என் பிள்ளைங்க மாதிரி மற்ற பிள்ளைங்க வரக்கூடாதுன்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். செய்யாத தவறுக்கெல்லாம் தன்னை பலிக்கேடா ஆக்குவதாக கூறி கடைசி வீடியோ அழைப்பில் மகள் அழுததை கண்ணீர் மல்க அவரின் தாயார் நினைவு கூர்ந்தார். பேசிக்கிட்டே இருக்காங்கம்மான்னு கடைசியாக கூப்பிடும்போது ரொம்ப அழுதாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்கம்மா என்னை போட்டு அப்படின்னு. அப்புறம் இருங்கம்மா நான் அடிக்கிறேன் அப்படின்னுச்சு. திரும்பவும் கழித்து அடித்தேன்ம்மா, நான் செய்யாத தப்பெல்லாம் என்ன நான் செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்க சொல்லுதுங்கம்மான்னு அழுதா. அதனால தான் நான் உடனே ஃபோன் கட் பண்ணி வீடியோ காலில் பார்த்தேன். என் மகனால் வாய் திறக்க முடியல. அவங்க வாய் திறந்து பேசும்போது எங்கெல்லாம் வீக்கம், எங்கெல்லாம் உடஞ்சிருந்துச்சு. இப்படின்றாங்க. ஈக்காமன்றேன். என் மக கண்ணு பிதுக்கி தண்ணி மட்டும் தான் ஊற்றிச்சு மூஞ்சில, வாய் திறந்து பேசலை. அதுதான் என் மகளை கடைசியாக பார்த்து. நான் அப்போ கூட சொன்னேன், அடிச்சாங்களா ஒன்று எல்லாமே இங்கே இருக்கு, அம்மா ரிப்போர்ட் பண்ணட்டா அப்படின்னாங்க. அப்படி தலையாட்டினாங்க. ஐயா அந்த வீடியோ காலில் நான் அது ரிப்போர்ட் பண்ணிடுறேன்னு கொஞ்சம் அழுத்தமாக பேசிட்டேன். நான் உடனே ஃபோன் பண்ணட்டான்னு
அந்த பிள்ளைங்கெல்லாம் என் மகளை சுற்றிட்டாங்க. சுற்றி என் பிள்ளைய வாயே திறக்க விடலை. நாங்கள் உன்னை அடித்தோமா, உன்னை நான் மிரட்டணும் தானே, நாங்கள் உன்னை இப்படி கத்தி என் பிள்ளை மிரண்டு போய் கிடந்தாயா அந்த இடத்துல. அவனால் வாயே திறக்க முடியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு அவன் முகம், கண் எல்லாம் பிதுங்கி போய் அப்படி இருந்துச்சு. என்கிட்ட பேசும்போது நானே சமாதானம் பண்ணேன் அவங்கள எல்லாத்தையும். இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை, உங்களுக்கெல்லாம் ஒரு வயசு கூட குறைவாக இருப்பீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிங்க, பிரச்சனை பண்ணாதீங்க சொல்லி நீ போய் தூங்குமா அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் பயந்துக்கிட்டு சொன்னேன்ம்மா, நீ உள்ளுக்கு போய் தூங்க வேணாம், வெளியே படுத்துக்கம்மா இன்னைக்கு. அப்போ கூட நான் கூப்பிட்டேன் என் மகளை, நீ வந்துருமா, நீ படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, நீ வந்துரு, இதுக்கு கூட இப்படி இருப்பேன்னு. நான் பக்கத்து ரூமுக்கு மாறிக்கிறேம்மா, இன்னும் ஒரு 10 நாளில் மாறிக்குவேன், பக்கத்து ரூமில் இருந்துக்கிறேம்மான்னு. அப்போ கூட அவள் வரலையா. மாறிக்கிறேன்னு சொன்னா, இருந்துக்கிறேன்னு சொன்னா. அப்போ கூட சொன்னேன்ம்மா, இது உன் வாழ்க்கை, ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி படிக்கிற, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், இது உன் முடிவு, நாளைக்கு காலையில் அம்மாவுக்கு நல்ல பதிலாக சொல்லி நான் வரமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் என் மகிட்ட பேசலையா. மிஸ் காலையில் 6 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் மக 6வது மாடிலேருந்து குதிச்சிட்டாங்களான்னு. என்ன மிஸ் சொல்கிறீங்க அப்படின்றேன். இல்லை மாடியிலேருந்து குதிச்சிட்டாங்கன்னு. ஐயோ 6வது மாடியில் குதிச்சா என்ன ஆகிடுக்கும், அந்த நிமிஷம் எனக்கு பதறிச்சியா. ஆனால் நல்லா தான் இருக்காங்க, வாங்க நான் சொல்லி கூப்பிட்டாங்க என்ன. நான் போய் பார்த்தேன், என் மகள் ஒன்றுமே இல்லையா. அவளுக்கு ஏதோ ஒன்று அங்கே நடந்திருக்கு, அவளுக்கு ஆஸ்மா இருக்குது. ஒரு சமயம் இதுங்க அழுது அதுங்களை அடித்து நான் ஃபோன் கால் வச்சதுக்கு பிறகு அவளுக்கு இழுப்பு எதுவும் வந்துருச்சா, இல்லை மூச்சு தடுமாறுனாலா, என்ன நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க இதை கொண்டு போய் தூக்கி வீசிடுச்சிங்களா, பிள்ளைக்கு எதுவும் ஆகி அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல. எல்லோரும் செந்தோல் பாலாய்க்கு வந்து என் மகளுக்கு இந்த மாதிரி செஞ்சவங்களை பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கல, அவங்கள வந்து அடித்து கொலை பண்ணிட்டாங்க. இது உண்மையை அப்படியே மறைஞ்சு போயிடக்கூடாது. மறைஞ்சு போனால் அடுத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இது நடக்கும். இது வந்து என் மகளோடு முடிஞ்சிடணும். என் மகளுக்கு நீதி வேணும். அதுக்கு என்ன நடந்துச்சுன்ற உண்மை வெளியே வரணும். நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும். மகளின் மரணம் குறித்து புதிய ஆதாரங்கள் கிடைத்திருப்பதால் தவனேஸ்வரியின் பெற்றோர் 2வது போலீஸ் புகாரை செய்யவிருக்கின்றனர். அதே சமயம் கல்லூரியின் கவனக்குறைவு குறித்தும் வழக்கு தொடுக்க திட்டமிட்டுள்ளனர். தவனேஸ்வரியின் மரணம் குறித்து விசாரிக்க மரண விசாரணை நடத்தவும் வலியுறுத்தி சட்டத்துறை தலைவருக்கு மனோகரன் கடிதம் எழுத உள்ளார். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, முதலாக ஒரு புது போலீஸ் ரிப்போர்ட், இதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ரிப்போர்ட் திருப்பி அவங்க செய்ய வேண்டும். ஒரு தடவை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, இன்னொரு ரிப்போர்ட். Saya juga sedang mendapat arahan dan menasihati ibu bapa untuk mengambil tindakan kecuaian ke atas kolej tersebut. Saya percaya ada unsur-unsur, ada butir-butir kecuaian oleh pihak kolej, dan saya juga akan menulis kepada Peguam Negara, Attorney General, untuk mengadakan satu inquest, untuk mengadakan satu siasatan di mahkamah atas kematian Taneswari, untuk mencari sebab-sebab ataupun punca kematian. What is the actual cause of death? ஏன்னா சில கேஸுங்க 48 மணி நேரத்துலேயே முடிச்சிடுறாங்க, 24 மணி நேரம் முடிச்சிருக்காங்க. எனக்கு சரியாக விளங்கலை ஏன் இந்த கேஸ் மட்டும் இது வரைக்கும். அவங்க இறந்தது 2ஆம் தேதி ஜூலை, இன்றைக்கி வந்து 12ஆம் தேதி, 10 நாள் ஆயிடுச்சு. இன்னும் எந்த ஒரு முடிவும் தெரியாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சில ப்ரைவேட் காலேஜ் வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஒரு குவாலிஃபிகேஷன், இது ஒரு அடிப்படை கல்வி இல்லாமலே அவங்க ஒரு போலீஸ் ஆகலாம், ஒரு இன்வெஸ்டிகேட்டர் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப ஷாக்கிங் நியூஸ். 20 வயது மாணவியின் இந்த அகால மரணத்திற்கு நீதி வேண்டும் என பல தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இறந்த தவனேஸ்வரியின் குடும்பத்தினர், வழக்கறிஞர் மற்றும் அரச சார்பற்ற இயக்கத்தினர் என சுமார் 30 பேர் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர்.